அப்படி இருந்தாலும் அதவா நிலமுடனே நானாகி நன்னூலை கற்றுணர்ந்தே நம்மை போல் ஆண்டோர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய திருச்சபை ஆற்றச்சபை 101 1001 புலவர் வார்த்தை 16,000 தாண்டாமரை திருவித்தா கோடி குறவர் உண்டாயின் உண்டென்றோ அடியேன் இந்த திருச்சபை நாடி வேடமேற்று வந்திருக்கிறேனே நான் யார் என்ற விளக்கம் சொல்ல வேண்டும் இல்லையா? சொல்லுவேன். அப்படி இருந்தாலும் அதவா பராபரத்திலே பரம் தோன்றி பரனிலே சிவன் தோன்றி சிவனிலே நாதன் தோன்றி நாதனிலே விந்து தோன்றி விந்துவிலே விஷ்ணு பகவான் ஆகப்பட்டவன் நான் தோன்றினேன். அப்படி விஷ்ணு பகவான் ஆகப்பட்டவன் நான் தோன்றி நான் நர ஐயன சயனத்திலே இருக்கும் பொழுது என்னுடைய உந்தி கமல வழியாக தாமரை மலரினை உருவாக்கி தாமரை தண்டின் வழியாக இந்த உலகத்தை சிருஷ்டி செய்ய வேண்டும் என்று சொல்லி பிரம்மதேவரை படைத்து ராஜுபாய் என்ன ரெடி பண்ணு ஓடு நம்பர் ஓடுது நம்பர் ஓடும் அது அவத்துல வைஷ்ணவராமா அப்படி உலகத்தை சிருஷ்டி செய்து வர வேண்டும் என்று சொல்லி யானை முதல் ஜென்மம் எறும்பு கடை ஜென்மம் யானை முதல் எறும்பு கடை 84 லட்சம் ஜீவர்களையும் படையளக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பிரம்மதேவரை படைத்து இந்த உலகத்தை சிருஷ்டி செய்து வந்தேன். அப்படி உலகத்தை சிருஷ்டி செய்து வந்தாலும் திரேதா துவாபரி கலியுகம் என்று சொல்லக்கூடிய 4 யுகம். அந்த 4 யுகத்திலே நான் துவாபரா யுகத்திலே நான் என்னவாக பிறந்தேன் தெரியுமா? என்னுடைய தாயாரா விளங்கும்படியான தேவகி அம்மையாருக்கும் என்னுடைய தந்தையரா விளங்கும்படியான வசுதேவ மூர்த்திக்கும் 8வது பிள்ளையாக சிறைச்சாலையிலே ரோகிணி நட்சத்திரம் அமாவாசை நாளையிலே நான் கண்ணனாக அவதரித்தேன். சாமி சிறைச்சாலை என்றால் ஜெயில் தானே? ஆமா. அப்பே நீங்களும் தீடி போட்டு உள்ள போயிட்டு அப்படி கிடையாது. என் மாமனா விளங்கும்படியான கம்சனாகப்பட்டவள் என்னுடைய தாயினுடைய வயிற்றிலே பிறக்கக்கூடிய 8வது பிள்ளையால் கட்டாய மரணம் என்று சொல்லி அசுரியர் வாக்கானது உரைக்கிறது. உடனே இவர்களை வெளியே விட்டதே உண்டானால் எனக்கு ஆபத்து வந்துவிடும் என்று சொல்லி சிறைச்சாலையிலேயே அழைத்து விட்டான் மாமன் கம்சன். அதற்கு முன்பாக பின் பிறந்த 6 பிள்ளைகளை கொன்று குவித்து விட்டான் மாமன் கம்சன். அதற்கு பின்பாக தாயாரா விளங்கும்படியான அதாவது தேவகி அம்மையார் வயிற்றிலே 5 மாத கர்ப்பிணியாகவும் ரோகிணி தாயார் வயிற்றிலே 5 மாத கர்ப்பிணியாகவும் இருந்து ஆதிசேஷனுடைய அம்சத்திலே பிறந்து எங்கள் அண்ணா பலராம சக்கரவர்த்தி பிறந்தார். அம்சமான ஆதிசேஷனுடைய அம்சமான பலராம சக்கரவர்த்தி பிறந்தார். அப்படி பலராம சக்கரவர்த்தி பிறக்கக்கூடிய நேரம் அதற்கு பின்பாக நான் பிறந்து மாமனா விளங்கும்படியான கம்சனை மதித்து வடமதுரையை அண்ணனுக்கு பட்டம் சூட்டி நீதி நேர்மையுடனே அண்ணன் சுற்றி வந்தார். அப்படி எதற்காக இந்த யுகத்திலே நான் கண்ணனாக அவதரிக்க வேண்டும் என்றால் பூமாதேவிக்கு சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறேன். இந்த பூமி பாரத்தை தீர்க்க வேண்டும். எப்படி பூமி பாரத்தை தீர்க்க வேண்டும்? ஆமா, பூமி பாரத்தை தீர்க்க வேண்டும் சொல்லி பூமாதேவிக்கு செய்த சத்தியத்தின் பிரகாரம் இந்த பூமி பாரத்தை தீர்க்கவிருக்கிறேன். அப்படி பூமி பாரத்தை தீர்க்கவிருந்தாலும் இந்த கங்கணங்கிறது பத்தியா நாளைக்கு ஒரு நாள் கழிச்சிடறோம். நாளைக்கு போயிட்டு அப்புறம் கேபிஆர் டேம்ல கடாய் வெட்டி தின்னு அவ்வளவுதான். நாளையில இருந்து பூரா என்ஜாய். ஆமாப்பா சாமியா காப்பண்ணுவானே எனக்கு ஒரு ஞாபகம் வருது.
இந்த மாதிரி கோயில் விசேஷம் இந்த மாதிரி பாஞ்சாலியம்மா திருவிழானா நம்ம மாதிரி ஆம்பளைங்க பாவம் பாவப்பட்ட ஜென்மம் கொஞ்சம் கண்டிப்பா ஆம்பளைங்க மட்டும் பாவப்பட்ட ஜென்மம் இந்த ஆம்பளைங்க பூரா நம்ம கையில காப்பு கட்டின 20 நாள் 25 நாள் 30 நாள் கூட கீறோம் இந்த மாதிரி கையில காப்பு கட்டின இந்த மாதிரி பண்டிகை கொண்டாடுறோம் ஆண்கள் நாம அந்த மஞ்சா கழுத்துல நாம கட்டுறன் பச்சா கையில அதுக்கு பேரு காப்பு அதே மஞ்சா கழுத்து எடுத்துன்னு போய் அவ மாதிரி அந்த கழுவி கழுத்துல கட்டினா அது நமக்கு நாமளே வச்சுக்கிறது ஆப்பு காப்பு ஆப்பு வச்சுட்டு ஆப்பு அப்படி இருக்கும் பொழுது அதே மதிப்பிற்கு ஐயா பேர் அங்க அம்புர கொடுத்தீங்க என்ன பேரு சொல்லுங்க துரையா மாரியம்மா குடிகொண்டு அமர்ந்தருளியே குருச்சேத்திர கோலாகாளி குந்தி மருமகள் பாஞ்சாலியம்மன் சாமி மேல் கொடுக்க பாஞ்சாலியம்மனோ ஐயாருடைய குடும்பத்திற்கு சகல பாக்கியனும் தந்தி நீடூடி காலம் வாழ வேண்டும் என்று ஆண்டானே நீரோ அதே கோயில் கங்கணதாரியா இருக்கும்படியான செட்டிப்புள்ளி உள்ளூர் கிராமத்தை சேர்ந்த ராஜ்குமார் ஐயாரவர்கள் விழாவிலே கலந்து கொண்டு பணத்தை 101 காணிக்கையாக கொடுத்துள்ளார் ஐயாரவர்கள் கூடிய பணம் அங்காளம்மா எங்களம்மா ராஜ்குமார் ஐயாரவள் கூடிய பணம் அதே குடிகொண்டு அமர்ந்தருளியே குருச்சேத்திர கோலாகாளி குந்தி மருமகள் பாஞ்சாலியம்மன் சாமி மேல் கொடுக்க பாஞ்சாலியம்மனோ ஐயாருடைய குடும்பத்திற்கு சகல பாக்கியங்களை தந்து நீடூடி காலம் வர வேண்டும் என்று ஆண்டான் தலைவருக்கு காசு என்ன எப்ப நான் வந்து தனியா கொடுக்குற போட ஐயா ஏய் எல்லாரும் தூங்குறாங்களா அதே ஆசைக்கும் பாசத்திற்குரிய அதே ஊர்கொண்டன் மகேந்திரன் ஐயாரவர்கள் எல்லாருமே கரியத்துக்கான காசு 1000 ரூபாய் கொடுத்துட்டு போனா நைட் 11 மணிக்கு வந்து போ அப்படி ஆசைக்கும் பாசத்திற்குரிய அதே ஊராட்சி மன்ற தலைவர் மகேந்திரன் ஐயாரவர்கள் பணத்தை கொடுத்திருக்கிறார் இப்ப காலையில
குடிகொண்டு அமர்ந்தருளியே குருச்சேத்திர கோலாகாலி குந்தி மரபுகள் பாஞ்சாலியம்மன் சாமியல் கொடுக்கு பாஞ்சாலியம்மனும் ஐயாருடைய குடும்பத்திற்கு சகல பாக்கியங்களை தர வேண்டும் என்று ஆண்டனோ அதே ஆசைக்கு பாசத்திற்குரிய நமது ஆறுயிர் அண்ணார் கிருஷ்ணமூர்த்தி அண்ணார் அவர்கள் இல்லையா சின்ன முத்தூரில் இருந்து வருகின்றிருக்கக்கூடிய அவங்க சொந்த ஊருங்க தான் பாரு அந்த அங்க ஏதாவது வீடு இருக்குன்னு காட்டினாங்க அப்படி அதே கிருஷ்ணமூர்த்தி அண்ணார் அண்ணார் அவர்கள் சின்ன முத்தூரில் இருந்து வருகின்றிருக்கக்கூடிய அவரே காட்டல ஊருக்கார காட்டினாங்க எனக்கு ஆமா எங்க அப்படியா சரி சரி அப்படி அண்ணா கிருஷ்ணமூர்த்தி அண்ணார் அவர்கள் குழுங்கிய பணம் அதே குடிகொண்டு அமர்ந்தருளியே குருச்சேத்திர கோலாகாலி குந்தி மருமகள் பாஞ்சாலியம்மன் சாமி மேல் கொடுக்க பாஞ்சாலியம்மனும் ஐயாருடைய குடும்பத்திற்கு சகல பாக்கியங்களை தந்து நீடூடி காலம் வாழ வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டுகிறோம் அதே பணத்தை கொடுத்த அனைத்து தாய் உள்ளங்கள் தந்தை உள்ளங்கள் அனைவர்களோ அதே அதே குடிகொண்டு அமர்ந்தருளியே குருச்சேத்திர கோலாகாலி குந்தி மரபுகள் பாஞ்சாலி அம்மனுடைய அருளை பெற்று தீர்க்காயுசாக வாழ்ந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவன் வேண்டுகிறோம் ஆசா அம்மையாரவர்கள் குருடைய பணம் அதே குடிகொண்டு அமர்ந்தருளியே குருச்சேத்திர கோலாகாலி குந்தி மருமகள் பாஞ்சாலி அம்மன் சாமி மேலும் அதே தன்னுடைய இஷ்டக்குழு தீமா விளம்படியான அங்காளம்மன் சாமி மேல கொடுத்து அங்காளம்மன் சாமியோ அம்மையாருடைய குடும்பத்திற்கு சகல பாக்கியங்களை தர வேண்டும் என்று ஆண்டனை எழுதுகிறோம் சர்வேஷா அப்படி மாதவா இதற்காக இந்த பூமி பாரத்தை தீர்க்க வேண்டும் என்று சொல்லி நான் யாருக்கு தொண்டனாக இருந்து இருக்கிறேன் தெரியுமா சொல்லவா பாரத போரை முடிப்பேன் என்று சொல்லி கங்கணம் கட்டி நேற்றைய தினத்தோடு 17 நாள் சண்டையை முடித்து விட்டேன். இன்றும் ஒரு நாளிகை இருக்கிறது. ஒரு நாளிகையே மூவரை கொள்ள வேண்டும். யார் தெரியுமா? அதாவது ஜல்லி, ஜகுனி மற்றும் துரியோதனன். சனியோ சகட எப்படி? ஆமா, சனி ராகு கேது சனி. ஆமா, அப்படி 3 பேர் இருக்கிறாங்க. 3 பேரையும் கொல்லணும். அப்படி மூவரையும் கொன்று அந்த அநீதியை அழித்து விட வேண்டும். நீங்க ஒரு நிமிஷத்துல கொண்டுட்டு கம்முன்னு அவங்க நாட்டு வாங்கி. அப்படி கிடையாது. அவர்கள் செய்த அநீதிக்கான தண்டனை கிடைக்க வேண்டும். அப்படி அது மட்டும் இல்லாமல் இப்படி பீமனுடைய சபதங்கள் நிறைவேற வேண்டும். சபதம் அனைத்து நிறைவேற வேண்டும். பாஞ்சாலிக்கு அவிழ்த்த கூந்தலை முடிக்க வேண்டும். அதனாலே இந்த தினத்திலே குந்தி மக்கள் ராஜாக்கள் என்னை வருந்தி அழைத்திருக்கிறார்கள். அந்த புறத்திலே என்னுடைய மனைவிமார்கள் இருக்கிறார்கள். பாஞ்சாலியம்மா கூந்தல் முடிக்கிறது தான் இப்ப இந்த அளவுக்கு பண்ணுங்க. ஆமாடா, பாங்க கூந்தல் முடிக்கிறதுல இந்த அளவுக்கு இல்ல கிடையாது. அந்த அம்மாளுக்கு அம்மனு மொட்டை அடிச்சு விட்டு அந்த வேலை உண்டா? இதெல்லாம் தூதுலயே ஒருத்தனுக்கு கேட்டு சண்டை பிடிச்சிட்டான். அப்படியா? ஆமா, அவனவே அடிக்க போட்டான். நீ மூத்தரம் மூத்தரம் மாத்திரம். அப்படி டீ கிடக்குறா சிக்கன் ரைஸ்னா சூடாயிட்டு. அப்படி இருக்கும் பொழுது
பூமி பாலத்தை இன்றோடு முடிக்கவிருக்கிறேன். அந்த புறத்திலே என்னுடைய மனைமார்கள் இருக்கிறார்கள். நான் அழைத்ததாக அழைத்து வா. முகூர்த்தம் பூச்சிட்டியா?
Ya mampu ya.